வந்துட்டாளே. என்ன அண்ணன் சறுக்கிட்டே சர்க்கஸ் பண்றாரு? ஒருவேளை அண்ணனுக்கு மூலமோ? அண்ணனுக்கு மூலம் அம்மன் கையில சொல்லும். ஆபரேஷன் சக்சஸ் தான். என்னடா அன்னைக்கு வெறும் கையோட வந்த, இன்னைக்கு வெறும் காலோட வந்திருக்க? அத்தன்றனாலதான் வெறும் காலோட வந்தேன். இல்ல நான் சாணி மிச்ச செருப்போட வந்திருப்பேன். டேய் முட்டாள், அம்மன் முன்னாடி இப்படி பேசலாமா? அம்மன் கண்ணை குத்திரண்டா. இவர் கண்ணதான் ஈஸியா குத்திரலாமே. முழிச்சாலே மூஞ்சி வெளியே வரும். அம்மா கும்மன்னா அப்படியே மூஞ்சில கும்மிடுவேன். ஐயோ, உனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு போல. என்ன நடிப்புடா சாமி. மூக்குத்தி அம்மன் நயன்தாராவோட சிறப்பா அப்படியே குத்து. அத்தையும் சொத்தையும். அது இல்ல தோர, நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்ததான்டா. குடும்ப மானமா? சித்தப்பன் ஒருத்தரை சொன்னிய செத்தப்பன். டேய் இப்போ சொல்றேன். சித்தப்பன் அடிச்சு உடைச்சு திரும்பி அடிச்சு தூக்கி வீசி செதற விடுவாருடா. வாங்கி விட்டாங்க. நானும் அப்படித்தான் நினைச்சு அடிச்சு உடைச்சு ஆளு தூக்கிறான் வீசிடுவான்னு பார்த்தா பாட்டில அடிச்சு உடைச்சு வாயில ஊத்தி அப்படியே வீசுறான். குடிகார குடும்பம். தோர, எனக்கு இருக்குது ஒரே பொண்ணுடா. அவ இல்லாம எப்பரா நான் உயிர் வாழ்வேன்? என் பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கடா. உன் முறை பொண்ணு மேல உனக்கு கோபம் இருக்கத்தே செய்யும். அதெல்லாம் கடவுள் போட்ட முடிச்சுடா. முட்டாளத்தை. உன் குடும்பத்துக்கு அறிவே கிடையாதா? குடும்பத்துக்கும் கிடையாது, கூட இருக்கிறவங்களுக்கும் கிடையாது. கோவையால அப்படி சொல்லலாமாடா? நீயும் நம்ம குடும்பம் தானாடா. இன்னும் ஒரு வார்த்தை பேசின சூளத்திலே குத்திடுவேன். ஓடி போனது உன் பொண்ணு இல்ல. அப்ப என் குடும்ப கௌரவம் போலியா? கண்ட இப்ப மட்டும் உன் குடும்பம் என் குடும்பம். இதுக்கு முன்னாடி நம்ம குடும்பம். தோர, ஐயோ இவங்க புகையை வேற ஓவரா போடுறாங்களே. யாரா அது போக போடுறது? அங்க யாரும் இல்லடா தோர. யாரு இல்ல தோர, சொன்னா கேளு. அண்ணன் உள்ள போய் தேடுறாரு. அண்ணனுக்கு சப்போர்ட்டா வெளியே போய் ஒரு சப்போட்டா ஜூஸ் போடுவோமா? கரெக்ட். ஆரஞ்சு டீல் பண்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம். என்னடா ஷாம்பு பார்த்து 7 இயர்ஸ் ஆயிருக்கும் போல இருக்கு. ஐயோ தடவிட்டு மாப்ள. தலை வலிக்குது. மணி 12 ஆக போதே. என்னையா இந்த குண்ட புடிச்சா புடிச்ச மாதிரி ஷாக் ஆவறீங்க? ஆளி மூஞ்சியம் பாரு. குடும்பமாயாது என்ன ஓடுறவங்கள பிடிக்கிறத விட்டுட்டு ஆடுறத பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கீங்க? அவன் ஆடுறத பிடிச்சிட்டு இருக்காங்க. சித்தப்பஸ்தானோன்னு சொல்லி உஸ்பேத்தி விட்டுட்டு கோட்ல கூட்டு போய் நிக்க வச்சுட்டானுங்க. வெளியே கூட வர முடியாது. குடிகார குடும்பம். எவனாவது வந்து பேசுனீங்க ஒருத்தனை கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. அண்ணே கொஞ்சம் திரும்பி பாருங்க அண்ணே. இந்த திரும்ப சொல்லல, அவனுக்கு தான் 12 பறந்துட்டானுங்களே. கதையில இருக்கிற ட்விஸ்ட திரும்பி பாருங்க அண்ணே. அவனுங்க ஜோசப்ப கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கலாம். ஒரு வாரம் கழிச்சு உங்க தங்கச்சிக்கு 21 வயசு ஆயிரும். ஈஸியா கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருவாங்க. இதான் அவங்களோட பிளானா இருக்கலாம். உங்க பிளான் என்ன? முடிவு பண்ணிட்ட. நீ தான் அவங்கள ஃபாலோ பண்ற. ஹலோ ஹலோ ஹலோ, என்னடி எவ்வளவு நேரம் உனக்கு ட்ரை பண்றது? எங்கடி போய் தொலைச்ச? அருண் எப்படி இருக்கா? என் மூச்சை கொடுத்து அவன் மனசை மாத்தலான்னு பார்த்தேன்.
ஆனா இவன் மனசு ஃபுல்லா அவன் நினைப்புல தான் இருக்கு. ஹே, உங்களை நினைச்சு ஏன் மூச்சு நின்னுடும் போல இருக்கு. ஆமா, ஜோசப் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லடி. பாத்து பத்திரமா இருங்க. மாமா கொலை வெறியோட உங்களை தேடி அலையறான். நாங்க இங்க சேஃபா தான் இருக்கோம். பை. ஆர்த்தி, மாடியில என்ன பண்ற? மா, பலா மரத்துல எதுக்கு தேங்காய் காய்ச்சிருக்கீங்க? எண்ணிட்டு இருந்தம்மா. தோ வந்துட்டேன். நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி தங்கச்சி இங்க தான் வந்திருக்கணும். தங்கச்சி இங்க இருந்தா ஜோசப்பு இங்க தாண்டா இருக்கணும். டேய், அவங்க சொன்ன இடம் இதுதான். வாசுவோட அக்கான் போர்டு இருக்கு பாரு. மேல ஒரு மெத்த போட்டிருந்தீங்கன்னா டிக்கி குத்தாம வந்திருப்பேன். எனிவே லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாத். ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா 1/4 போட்டு டீ குடிச்சிட்டு போவோம். யோ சரி, ஆவேசத்துல வந்ததெல்லாம் அண்ணங்கிட்ட அமௌண்ட் வாங்காம வந்துட்டேன். அரபாடி வண்டிக்காரன்லாம் அசிக்கப்பட வேண்டியிருக்கு. விடுங்க பாஸ். VASTUKA வாசு அக்கா. கரெக்ட் ஸ்பாட். கவனிச்சியா? கவனிச்சேன். உருட்டிட்டு வந்த ஜோடிகளோட உல்லாசமா இருக்கணுங்கிறதுக்காகவே ஊருக்கு ஒதுக்குப்புறமா கட்டி வச்சிருக்கான். 100% அந்த ஜோடி இங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாஸ், எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? என்னுடைய கணிப்பு இந்திய உளவுத்துறைக்கே சவால் விடும். பாஸ், எனக்கு இன்னொரு டவுட். எல்லா டவுட்டும் என்கிட்டயே கேப்பியா? அங்க ஒருத்தன் குத்த வச்சு குந்திட்டு இருக்கான்ல, அவன்கிட்ட கொஞ்சம் கேட்போம். ஃபாலோ மீ. ஓகே பாஸ். என்ன சிமெண்ட்ல கேட்டு போட்டிருக்கான்? யார கேட்டு போட்டான்? ஊதுறது பீடி, ஓஞ்சி போன பாடி, உள்ள உடலைன்னா இன்னைக்கு இவன் டெட் பாடி. இவன் என்ன நவகிரகமா? இவரே சுத்திட்டு இருக்கீங்க. அது பாக்குறது கொஞ்சம் சனீஸ்வர மாதிரி இருக்கற, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பாஸ், சிமெண்ட் வச்சு கட்டி இருக்காங்க, உடைச்சிடலாமா? எல்லாம் பக்குவமா டீல் பண்ணோம், அவசரப்படாத. இப்ப பாரு, தலையை ஷேவ் பண்ணிட்டு மீசையை ஹேர் கட் பண்ணுவான் போல. மீசை இப்படி அடைச்சி வச்ச கேட்டு முன்னாடி வெடச்சிக்கிட்டு உட்காந்துருக்கே, ஏன் இப்படி? கொரோனா. கொரோனாவா? நீ உள்ள போறதா இருந்தா எப்படி போவேன்? இப்படியே ஆத்த கடந்து அந்த வழியா பின்னாடி வருவோம். நாங்க போறதா இருந்தாலும் அப்படிதான் போனோமே. ஆமா. இப்படி போய் அப்படி வந்து அதுக்கப்புறம் நாங்க உள்ள போனோமா? அதுவும் நாங்க பாய்ஸ். முடிவு பண்ணிட்டீங்களா பாஸ்? ஏறி குதிக்க போறோமா, சவுர உடைக்க போறோமா? இப்படியே போய் ஆத்த சுத்தி அப்படியே உள்ளுக்குள்ள போறோம். இதான் முடிவா? சூப்பர் பாஸ். குட். டேய், என்னல பாஸ் புடிச்சிட்டேன். என்னல சொல்ற? புடிச்சியா? இடத்த தான் புடிச்சேன்னு சொன்னேன். ஆள புடில. ஜஸ்ட் மிஸ். ஆத்துல முங்கி பார்த்தாச்சு, அந்த இடத்துல தொங்கி பார்த்தாச்சு, ஆளையே காணோம். அவங்கள கையோட பிடிச்சாதான் அடுத்த வேலை சோறு கிடைக்கும். என்ன பண்ணலாம்? வா. யாரும் இல்லை.
யாரா நீங்க கழட்டுக்கடா ஹெல்மெட்டா என்னடா குழந்தை பசங்களா இருக்கீங்க? நீங்கள் என்னடானா எங்களை குழந்தைன்னு சொல்கிறீங்க. எங்கள் பைக்கையும் எங்கள் ஹேர் ஸ்டைலையும் பார்த்தா எங்களை வில்ல மாதிரி பார்க்குறாங்க. சில பேர் எங்களை பிள்ளைங்கன்னு கூட சொல்கிறாங்க. நாங்கள் யார் தெரியுமா? எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? அடிச்சு தூக்கு, ஆக்சிலேட்டர் இருந்து கால எடுக்காத. பிரேக்க புடியா, ஏறி நிக்காத. பாய்ஸ் ஒண்ணு கொடு. பாஸ் ஆமா எதுக்கு இங்க நிப்பாட்டினீங்க? இந்த விளையாட்டு பிள்ளைங்களை கேட்டா விஷயம் தெரியும். இவங்கள்ட்டயா? வேணாம் பாஸ், பெரியவங்களா பார்த்து கேட்கலாம். அடிப்பானுங்க. அப்ப வேணாம். பாய்ஸ் இந்த ஆபரேஷனை நான் எப்படி டீல் பண்றேன்றத பாருங்க. இதுல ஏதாவது கத்துங்க. அந்த கேட்டரிங் டீம் யார் இவங்க? பழைய பொண்ணு விற்கிறோனா? இது விவோ வில்லன் ப்ரோ பழைய மாடல் மாற்றிருங்க. இதுக்கு தான் பாஸ் சின்ன பசங்கள்கிட்ட கேட்க வேண்டாம். என்னது? குழந்தைங்களாம் உண்மையை தான் பேசுவாங்க. நம்ம தான் அவங்க ரூட்ல போய் கேட்கணும். தாடி பேபி, இவங்கள பாத்தீங்களா? யார் இவங்க? இளம் ஜோடிகள், காதல், ஊரு விட்டு ஊரு வந்து உல்லாச பறவைகள். இப்ப உல்லாசம். புரியலையே. ஆமா இதெல்லாம் கேட்க நீங்க யாரு? ஆமா நாம எல்லாம் யார்? நமக்கே நம்ம யாருன்னு தெரியலன்னா அவனுக்கு எப்படி தெரியும்? தம்பி, நாங்க யாருங்கிறது முக்கியம் இல்ல. சரி, என்ன பண்ண போறோங்கிறதா முக்கியம். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி பண்ண போறோங்கிறதா முக்கியம். எப்படி பண்ண போறீங்க? என்ன சும்மா சும்மா கேள்வியா கேட்டுட்டு இருக்க? பாஸ கடுப்பேத்துற. நாங்க அவங்கள தூக்கணும். எங்க இருக்காங்கன்னு சொல்லு. தூக்கம் வந்திருக்காங்களா? குழந்தை தூக்க போறோம்னு ஹார்ஷாலாம் பேசக்கூடாது, சாஃப்டா பேசணும். பயந்துருவாங்கல்ல. கண்ணா இவங்க எங்கப்பா இருக்காங்க? கொஞ்சம் காட்டுப்பா, தூக்கணும். காட்டிடுவோம். உள்ளதான் இருக்காங்க. நாங்க தான் குறைச்சோம். வாங்க காட்டுறோம். காட்டுறது முக்கியம் இல்ல, கட்டையை கொண்டு அடிக்கிறது தான் முக்கியம். பாத்தியா எப்படி பிடிச்ச பாத்தியா? வரும்போது லாலிபாப் வாங்கி தராங்க. போ 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 கிளம்பு. அப்பாடா வந்த வேலை முடிஞ்சது. ஊருக்கு போய் ஐயனாருக்கு அணில் வெட்டுறோம். கிடா இல்ல வெட்டுவாங்க. இது சின்ன ஐயனார், அணில் வெட்டினா போதும். ஏய் சின்ன பசங்களை கேட்கலான்னு சொன்னேன். நம்ம ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு பத்தியா? ஆனா அங்கங்க சுத்தி டீசல வீணாக்கினதுக்கு ஸ்ட்ரைட்டா இவனுங்கள்ட்ட வந்திருக்கலாம் போல இருக்கு. அப்படின்னா நம்ம இன்ப சுற்றுலா பயணம் கட்டாயிருக்கும், பரவாயில்லையா? அப்ப போயிட்டு இன்னொரு வாரம் சுத்திட்டு வருவோமே. அப்ப நம்ம தலை கட்டாவும், பரவாயில்லையா? வாங்க சார். ஃபாலோ மீ. காதலுக்காக நாங்க உயிரே கொடுப்போம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் உள்ள விட்டு எடுத்தான். உள்குத்தா கொடுத்தான், அவனே ஓம குத்தா கொடுத்தான். பாஸ் எங்களை காட்டுன்னு காட்டியிருக்காங்க, உங்களை காட்டவே இல்லையா? எப்படி காட்டினாங்கிறது முக்கியம் இல்லை, அதை நாம எப்படி வெளியில காட்டாம இருக்கோங்கிறதா முக்கியம். எப்படி பாஸ்? அதனால தான் இந்த பாஸ் வலிக்கிற நேரத்தில் வலிமை எஃபெக்ட் காட்டுறானுங்களே. தங்கச்சி போகுதுண்ணே. தெரியுதுடா, எனக்கு மூக்குல தான் ரத்தம் வருது, கண்ணுல ரத்தம் வரல. பாய்ஸ் அடுத்து என்ன பண்ணலாம்? எதுவுமே பண்ண வேணாம். தேடுற மாதிரி தேடுவோம், ஆனா தேட வேண்டாம். பார்க்குற மாதிரி பார்ப்போம், ஆனா பார்க்க வேண்டாம். மாசம் மாசம் பாஸ்ட சம்பளத்தை வாங்கிட்டு குடும்பத்தை நடத்துவோம். இது எப்படி இருக்கு? சூப்பர்.